ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர்ச்சி. வக்ர குரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு 5 ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும், ராகு கேது சூரியன் சந்திரனை தவிர. மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால் மிச்சம் 5 கிரகங்கள் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் வக்கரமடையும். ஆனால் புதனும் சுக்கிரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்தேலையானால் ஒரு 2 ராசி தாண்டும் பொழுதே அதாவது புதன் சுக்கிரன் இதெல்லாம் 2 ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும். ஆனால் குரு சனி இந்த 2 கிரகங்களும் ராஜ கிரகங்கள், மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சூரியனை விட்டு 5 அதாவது சூரியன் 5 ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். அதற்கு பிறகு 9வது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும். பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்கரகதி குரு பகவான் அடைகிறார். சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தூரம் போகிற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் அப்படின்னு பார்த்தாலேயானால் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12லிருந்து 13 மாதம், கிட்டத்தட்ட 30-35 நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 35லேருந்து 40 நாள் ஆகும். இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் 12 மாதங்கள், இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து 13 மாதம் வரலும் ஆகும். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா, அதாவது 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். வக்கரம் ஆறுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது. ராகு கேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது. அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பின்னோக்கி செல்வதைப் போல தெரியும். அதாவது 2 ட்ரெயின் பேரலாக போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும். இப்போ பார்த்தோம்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக நல்ல, அதாவது சுபகிரகமான குரு பகவான், அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர், அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய இது செய்வாரே தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டார். தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும். தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாங்க. தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துரும். அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம், அது தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ வக்கர குருவாக இருக்கே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்கர குருவாக இருக்கும்பொழுது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார். இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும். அதாவது அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே. இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய சமசப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இந்த சிவராஜ யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்போ அமையும் அப்படின்னா, சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார். ரிச்சிகம்னா கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலேயே இருக்குது. சரி, ஒரே ராசியிலே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வக்கரகதியில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா கன்னியில் வரும். அதற்கு பிறகு 1ஆம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும். அதற்கு பிறகு ரோகிணி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடகத்திலையும், 3ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்திலையும் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும், பார்வைகளும் மாறும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ 1.5 மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கன்னியிலிருந்து சூரிய பகவான் புரட்டாசி 29ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவார். துலாம், விருச்சிகம், தனுசு இதுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் 29 தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் 29 தேதிக்கு போகிறார். இந்த 4 மாதம்னு சொல்லக்கூடியது 120 நாளை தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது. சரி, குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன், அவர் வந்து தன காரகன். அதை தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர். லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிகவும் முக்கியமானவர். தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர். அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த 4 ஏரியாவும் பாதிக்கப்படும். அதாவது புத்திர காரகத்துவமும், திருமணத்திற்கு பாக்கியத்தையும், அதை தவிர தன காரகத்துவமும், அதை தவிர பார்த்தீங்களேனால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும், அதை தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது. இந்த 4 விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். சரி, இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது. சரி, அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள், சின்ன குழந்தைங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் பொருட்களாக வாங்கி கொடுக்கறது, பைசாவாக கொடுக்காம. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது. குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம். இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடி இல்லை கொடி அது சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை தானமாக கொடுக்கறது. இல்லை சுண்டல் வந்து பண்ணிவிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக, அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது. இல்லையா, வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து, அதாவது 6லிருந்து எழுது, அதாவது 6 மணிக்கு சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே. ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும், முதல் 1 மணி நேரம். அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேனால் காயத்ரி மந்திரம். இந்த
காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் கொடுத்து இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன், எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்ர குரு 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது இல்லையா, இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். இந்த குரு வக்ர பயிற்சியின் பொழுது அவர் வக்ரத்தில் நிவர்த்தி அடைஞ்சுடுறார். ஏன்னா நவம்பர் 4ஆம் தேதிக்கு அடைஞ்சுடுறார். அக்டோபர் 15ஆம் தேதிக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். அதனால் ஒரு 15-20 நாளில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிடுறது. இப்போது குரு பகவானின் வக்கரகதி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம், பேச்சில் நல்ல வளம் இருக்கும். அதை தவிர முகப்பொலிவு இருக்கும். அதை தவிர நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அது சரியாகவே எடுத்துக்கொள்ளப்படும். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பதவி, புகழ், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே அதுவாக கிடைக்கும். அதை தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இவ்வளோ நாளாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது வக்ரகதியில் 5ஆம் இடத்துல போய் இருக்கார் அப்படின்னா குழந்தை பிராப்தி. இப்போ குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கொஞ்சம் இந்த குரு வக்ர பயிற்சி முடிகிற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு தனித்த குருவாக இருந்து வக்ரகதி அடையிறதுனால குழந்தை பிராப்தியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதாவது இந்த ஐவிஎஃப் பண்ணிக்கிறவா, இந்த மாதிரியான குழந்தை பாக்கியத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. இது எப்போ வரலாம், இது குரு வக்ர பயிற்சி இருக்குது அப்படின்னா 15/10 11/2/2025 வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 120 நாட்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புது முயற்சி வேண்டாம் அப்படின்றத பொறுமையாக சொல்லுறோம். 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் பாதிக்கிறது. இதன் மூலியமாக என்னென்னா சில தடங்கள் வரும். உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கிறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு நான் சொல்லியிருக்கிறத கொஞ்சம் பண்ணுங்க. அது கண்டிப்பாக பண்ணுறதன் மூலியமாக குரு காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதன் மூலியமாக நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா இது ஒரு 4 மாதம் காலகட்டம் தான். சரி, இந்த 4 மாதமும் மொத்தமுமே அப்படியே இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. ஏன்னா 4 மாதத்தில் பார்த்தோம்னா முதல் மாதம் 15/10 15-11 வரலும் உண்டான காலகட்டத்தில் கார்த்திகை மாதமாகவும் போகிறது. இதனால் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு குரு, அதாவது குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து சூரியனின் பார்வையில் இருக்கார், சமசப்தம பார்வையில். அதனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தமத்தில் சூரியனை பார்க்குறார். விருச்சிகத்தில் சூரிய பகவான் வரார். இது ஒரு பெரிய ஏற்றமான விஷயமாக இருக்கும். சிவராஜ யோகம்னு இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வக்ரகதியில் குரு இருக்கும் பொழுது வரக்கூடிய யோகம் இது. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். அதாவது 15/10 15-11 வரலும் உண்டான காலகட்டங்கள் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலகட்டம்.
புதிய பதவி வந்து சேரும், அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் இடத்துல, அதாவது செவ்வாயின் முதல் பாதத்தில் குரு பகவான் இருந்தால் நவாம்சத்தில் 8ஆம் இடத்துல வரும். அந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குருவும் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் கொடுக்கும். உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 15-11 15-12 வரலும் உண்டான காலகட்டத்தில். அதனால் வந்து புதுசாக எந்த முயற்சியும் வேண்டாம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் அப்படின்னா வேலை தொழில் செய்யும் மூலியமாக நிச்சயமான பாக்கியம் வரும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பழைய ஆசிரியர்கள், நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜஸில் இருக்கக்கூடிய பழைய ஆசிரியர்களை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். பழைய ஆசிரியர்கள், உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் இவாளெல்லாம் போய் பார்க்குறது, ப்ரொஃபஸர்ஸை போய் பார்க்குறது, உங்களை நன்னெறிப்படுத்தினவர்களை போய் பார்க்குறது, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் குரு பகவான் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசியே பார்க்குறார், 5ஆம் இடத்துல இருக்கார். இதனால் இந்த இடங்களெல்லாம் பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் வலுப்பெற்று போகிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் வக்கர கதியில் பார்க்கறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகணும் படிக்கிறதுக்குன்னும் பொழுது அது கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா வெளிநாட்டில் போய் இந்த யூனிவர்சிட்டிலேயே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அது ஒரு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். பிப்ரவரி மாதம் வரலும் அது கிடைக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அடுத்தது இந்த பேங்க்கில் லோனுக்கு எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வீடு வாகனங்களுக்குன்னு வீடு மனை இதுக்கு லேண்டுக்கு வாங்கிறதுக்குன்னு இது பார்த்துன்னு இருப்பீங்க லோனுக்கு, அது கொஞ்சம் இழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மற்றபடி பார்த்தலையானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம், சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெருமாளை போய் தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்ரகதி ஆகிறார். ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார். இதுவும் ஒரு சுபகிரகம் தான். அதனால பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை 2 கேட்டகரியை பிரிக்கணும். ஒன்று குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்கள், அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்க. இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த 4 மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஜாக்பாட் மாதம், நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப எதுல அப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படின்னா நகை, பணம், சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குருதான். இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை தங்காது. அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும். நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும், விற்க வேண்டியது இருக்கும். நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும். இதெல்லாம் குரு உங்கள் ஜாதகத்தில் ஈஸியாக வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள், குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது, குழந்தை தடை ஏற்படுறது, குழந்தை தாமதமாக பிறப்பது, அது எல்லாமே உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும். பரம்பரை சொத்துக்கள் இருக்காது, தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, வர்றது எல்லாமே செலவாகுது, விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார். எங்க போனாலும் பெயர் புகழ் இருக்காது. அதே போல உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது. இது உங்க ஜாதகத்துல இயற்கையாக குரு கெட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவரா இருப்பாரு. 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு. அதே போல நகை தங்கும், நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல குருவினுடைய நிலை, குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகர ராசி. மகர ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து வக்ரகதி ஆகிறார். அப்ப மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா,
உங்க ராசி அதிபதி வக்ரத்துல தான் இருக்காரு. யாரு? சனி பகவான். அவர் ஒரு பாவ கிரகம். சுப கிரகங்கள் வக்ரமான பெரிய பாதிப்புகள் இல்லை. அது ஒரு சுபருடைய வீட்டிலிருந்து குரு வக்ரமாகும் பொழுது பெரிய பாதிப்பு குருவால வருதோ இல்லையோ, சனி பகவானால கொஞ்சம் வக்ரகதியில நீங்க கவனமா இருந்துக்கணும். அப்ப ராசி அதிபதி வக்ரம். அப்ப 3, 12ஆம் அதிபதியும் இப்ப வக்ரம் ஆகிறார். உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கான்னு பாருங்க. அப்படி வக்ரமாக இருந்து விட்டால் உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கும். அது எது? வெளிநாடு, வெளியூர், வெளி தேசங்கள் சென்று வாணிகம் ஈட்டுவது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள், நண்பர்கள் மூலமாக ஒரு உதவிகள், தைரியங்கள் அதிகமாகிறது, விஜய வீரிய ஸ்தானம் இல்லையா, காரிய ஜெயம் ஆகிறது, வெற்றி கிடைப்பது, உங்கள் முயற்சிகள் எல்லாமே கைகூடி வருவது, இதெல்லாமே கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யூன்யமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவது, அதே போல குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருப்பது. அடுத்தது பாருங்க, 5ங்கிறது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டங்கள் இன்னும் கொஞ்சம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்க ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாம இருக்கிறார் அப்படின்னா இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் காரியம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்கள் செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா செய்யுங்க, கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. தேவையில்லாம உங்க கூட பிறந்தவங்களோட சண்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது, பண இழப்புகள் இல்லாம செய்யறது, குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்வது, குழந்தைங்களுடைய தேவைகள் ஒன்று கேட்கறாங்க அப்படின்னா அது பல முறை யோசிச்சு அது பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா பண இழப்புகளை கொடுக்கும். அதே போல பாருங்க, தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். திடீர் அதிர்ஷ்டங்கிறது ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு, பிட்காயின், இது போல ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட திடீர் உழைப்பில்லாத வருமானம் வரக்கூடிய இடம் எல்லாமே அதிர்ஷ்டம் நம்ம சொல்றோம். அப்ப அது போல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருப்பது, இதெல்லாம் உங்க ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா, ஏன்னா சுபகிரகம் முதலே சொல்லியிருக்க பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நம்ம ஓரளவுக்கு மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக நிதானமாக செயல்படுத்தணும். ஏன்னா குரு அப்படின்னா, அதாவது குரு வக்ரமாகிறார். வக்ரம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல், சீக்கிரமா செய்ய அது என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம், போய் செய்யலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை, அந்த எண்ணத்தை நம்ம மூளையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஏன்னா முதலே ராசி அதிபதி வேறு வக்கரத்தில் இருக்கும் பொழுது முன்னாடி இருந்த ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு இப்போ இருக்காது. அதே போல முன்னாடி யாரெல்லாம் உங்களை ஒரு நல்ல பார்வையை பார்த்துருந்தாலும் இப்போ இந்த வக்கரகதிகள் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது நல்லா இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. ஜாதகம் தசாபுத்தி கன்சிடர் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணுங்க. அல்லது நான் முன்னாடியே சொன்னது போல குரு கெட்டிருந்தால் எப்படி இருக்கும், குரு நல்லா இருந்தால் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு முதலே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அது போல செயல்படுத்தும் போது ஓரளவுக்கு வெற்றியை காணலாம். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடிலி சரணம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு வக்ரமாகிறார் 120 நாள். இந்த குரு வக்ரமாவதால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரதகுரு நேசா, கிரக தோஷமின்றி கலாட்சி தருள்வாய். குரு வக்ர பயிற்சி. இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார். ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார். ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை. அதே வீட்டில் இருந்து வக்ரம் பெறுகிறார். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் செல்லும்பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும், சுப பலனை தருவார். வக்ரகதியில் போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக, அதாவது எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பொறுத்தவரையிலேயே இல்லைன்னு சொன்னாலே, குரு இருக்கிறதுலையே மிக மிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம்.
குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. குருவுக்கு தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு, அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பார்வை இருக்குது பாருங்கள், ஏதாவது ஒரு 3 பாவத்தை பார்க்கும். அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர். குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அந்தணன், பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது. அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு. யார் கூடயாவது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப, இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொன்னோம் இல்லையா? இப்போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம். அந்த லக்னத்துக்கு ஒரு தசாபுத்தி போகும் ஒருத்தருக்கு. எந்த தசாபுத்தி, அதை ஒரு கடக லக்னம்னு வைங்க, செவ்வாய் என்னுடைய தசாபுத்தி போகுது அப்படின்னா, செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசாபுத்தியை, புத்திநாதனை குரு பார்க்குறார், இல்லை குரு சேர்ந்திருக்கிறார், இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார். இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசாபுத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அமக்கலமாக இருக்கும். அப்படி இந்த குருவனுடைய நிலை பார்த்திங்கன்னா, ஒரு தீய கிரகம் இருக்குது, தீய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குது. அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குரு பாருங்கள், உச்சமடைகிறது கடகத்தில் உச்சமடைகிறார், நீச்சமடைகிறது மகரத்தில் நீச்சமடைகிறார், ஆட்சி பெறுவது தனுசு, மீனம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு. இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார். ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால், குருன்னு போட்டு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்ரம்னு, இல்லை இங்கிலீஷில் ஆர்னு போட்டிருப்பாங்க, ரிவர்ஸ். அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா சூப்பராக பலனை தரும். ஆனால் அதுவே வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நீச்ச பலனை தரும், சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம், இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார், அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார். இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்காருன்னு வைங்க, அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார்? அது பார்த்திங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார். அப்படியே ஆப்போசிட், மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார், உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஒருவருடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க, குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார். ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல, இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா, இந்த மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க. அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்ரமாகிறார், செவ்வாய்க்கிழமை 15/10/2024. இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் 11/2/2025. சுமார் 120 நாள் குரு வக்ரமாகிறார். 120 நாளுங்கிறது 4 3 12, கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிப்போகுது. இந்த 4 மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார், தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார். அந்த குரு மேஷத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க, அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம்தான்.
அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த 120 நாள் 15/10/2024 11/2/2025 வரைக்கும் சுமார் 120 நாள். யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, எந்த ராசியாக இருங்க, குரு வக்ரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும். இந்த 120 நாளில் எதுலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், நடந்து முடிந்து விடும், சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் இருக்கிறார், 2ஆம் இடத்தில் ஆட்சி வீட்டில் இருக்கிறார், அவரும் வக்ரமாகத்தான் இருக்கார். இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்தில் இருக்கிறார், அவர் வக்ர நிலையில் இருக்கார். இந்த குரு பகவான் வக்ரம் பெறுவதால் இந்த மகர ராசிக்கு நன்மையா தீமையா அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 5ஆம் இடம் என்பது நல்ல இடம், ஸ்தான பலமும் கூட. இப்போ 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 5ஆம் இடத்துல போய் குரு வக்ரம் பெறுகிறாருன்னு சொன்னால் முன்வீட்டு பலனை செய்வார். அப்போது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம் இருக்கிறது. உங்கள் இடத்துக்கோ உங்கள் நிலத்துக்கோ யாராவது புதுசாக ஆட்டையை போடுறதுக்கோ இல்லை இது வரைக்கும் எனக்கு இருக்குது இடம் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கோ பிரச்சனை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். எச்சரிக்கையாக இருங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். அது மட்டும் இல்லை, வீடு மனை வாங்க இந்த நேரம் அற்புதமான நேரம். ஆனால் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், இன்னல்கள், கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு தருணம். இந்த ராசிக்கு 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் உடையவர். 3ங்கிறது நல்ல இடம் கிடையாது, 12ங்கிறது நல்ல இடம் கிடையாது. இப்போ 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்று 5ஆம் இடத்துல நல்லா திரிகோணத்தில் இருந்தார். இப்போ அவர் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குறை கிடையாது. இந்த வக்ரம் பெறுவது கொஞ்சம் பலத்தை இழக்கிறது. குரு பகவான் பலத்தை இழக்கிறார். அதனால் கொஞ்சம் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். பாருங்கள், உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்காக காத்துட்ருக்கீங்க. நல்ல தகவல் வருமா, தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குரு பார்வை இருக்கிறதால அதனால் அது வக்ரம் பெற்று பார்க்குறதால தடைகள் தாமதங்கள் ஏற்படும். கோயில் குளங்களுக்கு போகலான்னு போனாலும் அங்கேயும் போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வர முடியாது. 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுமானால் அதுவும் காலதாமதம் ஆகும். மற்றபடி ராசியை குரு பார்க்குறார், இது ஓகே. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பண வரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். இந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். சொத்து பத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்ச்சியோடு தாஸ்தா வசிக்களை சரி பார்த்து வாங்குங்க. பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும், ஆனால் ஆர்டர் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும், உங்கள் சுகம் அடிபடுகிறது. எச்சரிக்கையாக அந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி 8ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதால ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும். அறிமுகம் இல்லாத நபர்கள்
அறிமுகம் இல்லாத இடத்தில் இருந்து, இல்லை வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், இது போன்ற இடங்களிலிருந்தும் பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருங்க. ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தால் இப்பொழுது இந்த 120 நாளும் உங்களுக்கு யோகமாக அமையும். மற்றபடி ஏற்கனவே 7.5 சனி போயிட்டுருக்கு, அவரும் வக்ரமாக தான் இருக்கார் சனி பகவானும். இப்போ குருவும் வக்ரமாக இருக்குன்னு சொன்னால் காரிய தடை, அதாவது காலதாமதம் இதெல்லாம் ஏற்படும். ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். சில நேரங்களில் பேச்சினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் எச்சரிக்கையாக பேசணும். மகர ராசிக்கு இந்த குரு வக்ரம் பெறுவது என்னதான் ராசிக்கு 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் இருந்தாலும் நல்ல இடத்துல போய் அமைந்தார். 5ஆம் இடம் நல்ல ஸ்தான பலம் இருந்த போதிலும் அவர் வக்ரம் பெறுவது சிறப்பல்ல. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள், ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பயிற்சி பலன்கள். தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி, ஏறத்தாழ ஒரு 4 மாதங்கள் 116 நாட்கள் இவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். தலைமை சுபகிரகமே வக்ரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் அசுபராகவும் வருவார், சுபராகவும் வருவார். 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்றது, ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும், சொத்துக்கள் 2-3 சொத்து இருக்கணும், நகைகள் வாங்கினா நிறைய சேரணும், அதை போட்டு அனுபவிக்கணும், நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு சிறப்பாக செயல்படணும், அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே காரணகர்த்தா அவர் தான். குரு வந்துட்டாலே குரு பலன் வந்துருச்சா, ஆண் பெண் திருமண வயதை எட்டிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா, வயதுக்கு ஏற்ப 6 வயது குழந்தையிலேருந்து ஒரு 90 வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபகாரங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு வக்ரநிலை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்துருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி மகர லக்னத்திற்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவில் சிறப்பாக காணலாம். உங்களுக்கு மட்டும்தான் இப்படி சொல்லியிருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? ஏன்னா நான் முன் பதிவுகளெலாம் சொல்லியிருப்பேன். இந்த குரு பயிற்சி ஆகட்டும், புது வருட பலன்களாக சொல்லும்போது கூட மகரம் சிகரத்தை தொடுன்னு சொல்லியிருப்பேன். அதற்கான காலகட்டம் இப்போ ரொம்ப சூப்பர். இனி வரும் காலங்கள் உங்களுக்கான காலம். நிறைய கஷ்டப்பட்டுட்டோமா, தொழில் விஷயம், பிஸ்னஸ் விஷயம், பண விஷயம், உறவு விஷயம், அதே போல் நம்பி ஏமாந்துருக்குறோம். எவ்வளவோ பொருளாதார அதில் தாழ்ந்தும் போயிட்டோம். இந்த நிலை மாறி நான் மீண்டெழுவேனா அப்படின்ற நிலை, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் பிரேக்கப் ஆனது, அதே போல் பிள்ளைகள் நான் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நம்பினாங்க தாமா என்னுடைய இதயத்தை உடைச்சிட்டாங்க அப்படின்லாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஒரு ஆரோக்கிய குறைபாடு என்னதுன்னே கண்டுபிடிக்க முடியல. நிறைய வைத்தியம் பார்த்துட்டேன். இருந்தாலும் நான் பெத்த பிள்ளை மாதிரி பார்த்தேன், கூட பிறந்த சகோதரன் மாதிரி பார்த்தேன். என் தாயே எனக்கு இப்படி செய்வாங்களா, இல்லை என்னுடைய சகோதரனே இப்படி செய்வாங்களா, அதாவது அவங்க எல்லாமே சரியாக தான் நடந்திருப்பாங்க. நம்மளுடைய சூழல், நம்மளுடைய ஒரு கோபம், ஒரு அதிகப்படியான கோபம், நம்மளுடைய அந்த இயலாமை, ஆற்றாமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய தாக்கங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இந்த குரு 5 நமக்கு 11ன்ற லாபஸ்தானத்தையும் பார்த்து நமக்கு ஒரு 9 ராசியை பார்த்து ஒரு தெளிவான நிலையில் ஏதோ சென்று கொண்டிருந்தாலும் முழுமை பெறவில்லையே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வக்ரகாலம்
முழுமையை தரும். உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே குரு வக்ரமாக இருக்கிறாரு, எங்களுக்கு நல்ல தசாபதிகள்லாம் போய்கிட்டு இருக்குதுமா, தாண்டி வந்துட்டோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. தசாபதியே சிறப்பு இல்லை, கொஞ்சம் நாங்கள் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வரனாலும் நல்ல பலன்கள் நிச்சயம் உண்டு. வேரியேஷன் தான், அதிகப்படியாக சுமாராக இல்லை ஒரு பாதையை கடந்தா அப்படின்னு தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம குருவானவர் 3-12க்கு உரியவர், நமக்கு எங்கேருந்து வக்ரமாக போகிறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து. அதுதானம்மா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூர்வ புண்ணிய சிறப்பாக இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமை, பொருளாதாரத்தில் ஆகட்டும், ஒரு பாக்கியம் கிடைக்கிறதாகட்டும், ஒரு மதிப்பு மரியாதை பேர் புகழ் கௌரவம், ஒரு பணம் நம்மக்கிட்ட இருக்கணும், ஒரு சொத்து சேர்க்கணும், ஒரு மதிப்போடு வாழணும். நம்ம ஒரு கஷ்டப்பட்டாலும் அதற்குரிய பலன், இல்லை கஷ்டப்படாமையே சொகுசாக வாழணும், யாருடைய உதவியாவது கிடைக்கணும், போகக்கூடிய வழி கிடைக்கணும், செய்கிற செயலில் ஒரு வெற்றி கிடைக்கணும். இதெல்லாம் குரு சிறப்பாக கொடுக்க போகிறாரு. இந்த காலகட்டம் வேகமாக செய்ய போகிறார். இது வரைக்கும் லாபமோ ஒரு நம்மளுக்கு ஒரு மன மகிழ்வோ ஒரு மன மகிழ்ச்சியோ இல்லை, என்னுடைய நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் திட்டங்கள் என்னுடைய முயற்சிகள்லாம் வீணாக தான் போச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற அந்த ஆற்றாமையை நீக்கி ஆக்கப்பூர்வமான செயல்களையும் ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியையும் தரப்போகிறார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல நிலைமை, தொழிலில் பணமே வரல அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தியும் ஆகிடுவார். நவம்பர் மாதத்துக்கு மேலே மகரம் சிகரத்தை தொடும் அதிவேகமாக அதன் பாதையில் 120 நாட்கள் உங்களுக்கு மிக சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முன்னேற்ற பாதையில் உங்களுக்கான ரெட் கார்பெட் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல நீ எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அதற்கான ஒரு தடைகளாக இருந்தால் அந்த தடை கற்களை நீக்கி படிக்கற்களாக மாற்றி வாழ்வின் முன்னேற்ற பாதையில் வீறு கொண்டு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் பொருளாதார பிரச்சனை, குடும்ப உறவுகளில் பிரச்சனை, குடும்பமும் நானும் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றவங்களாம் இப்போ ஒன்றிணையக்கூடிய நேரம். இது வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த அந்த பிரச்சனைகள் நீங்கும். ஜாமீன் அதே போல் போட்டுலாம் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றவங்களாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. அசிங்கம் அவமானப்பட்டவர்களாம் அதெல்லாம் துடைத்து அதிலிருந்து வெளியே வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். திருமண தடைகள் நீங்கும். திருமணத்திற்காக பார்த்தோன்னா எனக்கு ஏற்ற வரனே எதுவுமே அமையலம்மா அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வரன்கள் வருவது, உங்களுடைய திறமைகள் வெளி உலகுக்கு புலப்படும். உங்களுக்கு பேர் புகழ் அங்கீகாரம் அனைத்து கிடைக்கும். தொழிலையும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, வெளி உலகத்துலேயும் சரி, நீங்கள் யாரும் தெரிய வருவீங்க. ப்ரமோஷனாக இருந்தால் கூட உங்களுக்கு லிஸ்ட்டில் பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இப்போ கைக்கு வரக்கூடிய காலம். வேலையே இல்லையா, அவங்க தகுதிக்கேற்ற வேலை நிச்சயம் உண்டு. எப்பயோ முயற்சி பண்ண அந்த கம்பெனியில் கூப்பிடுவாங்கன்னு அது ஏங்கிய நாட்கள் இருந்துட்டு அதை மறந்தே போயிட்டுன்றவங்களுக்குலாம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தரப்போவது, அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நண்பர்களால் உதவி, நண்பர்கள் ஏமாற்றி போனவங்களாம் அவங்க தவறை உணர்ந்து உங்களோட ஒன்றிணைவது, அனைத்து உறவுகளிலும் இருந்த ஒரு மனக்கசப்புலாம் இந்த காலகட்டம் நீங்கன்னு சொல்லலாம். குடும்ப உறவுகள், நெருங்கிய பந்தங்கள் இவங்ககிட்டலாம் ஒரு நல்ல ஒரு இணக்கமாகுது. அக்கம் பக்கம் சண்டை போட்டவங்க கூட இப்போ அவங்களாம் பேசக்கூடிய சூழல் உருவாகுவது, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுப்பது, ஊக்கமுடன் செயல்படுவது. இது வரைக்கும் கொஞ்சம் நஞ்சம் ஒரு தொய்வு நிலையில் இருந்தவங்க கூட இப்போ இன்னும் புது தெளிவு புது தெம்புடன் எழுந்து உட்காருவாங்க. மகரம் உலகளாவிய சந்தையில் கூட உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் பேசும். திருப்பி இழந்த நம்பர் 1 இடத்த பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்தில் இந்த தடை நீங்கும். அதற்கான மருத்துவங்கள் கை கொடுக்கும். இல்லை ஒரு சிலருக்கு திருமணமாகி உடனே அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கிடைப்பது, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வமே தெரிலன்றவங்க அதை கண்டுபிடிப்பது, அதற்கான ஒரு நிர்மாண பணிகள், ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது. இது வரைக்கும் நான் குடத்திலிட்ட விளக்காக இருந்தேன், இப்போ குண்டிலிட்ட விளக்கு போல் என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான பலன்கள் சொல்லலாம். ஜாப் விஷயத்தில் நீங்கள் நினச்சது தான் நடக்கும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கொடுத்துருவார். குருவின் 9வது பார்வை உங்கள் ராசியை பார்த்து ரொம்ப சிறப்பாக தொழிலுக்கு தொழில் ஸ்தானமான 7ஆம் இடத்தில் சாரத்தில் தான் ஒரு வக்ரமாகவே ஆகிறார். இப்போ அனைத்து விதமான பலன்கள் உங்களை பற்றி டாக் ஆஃப் த டவுனாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த அவப்பெயர்கள், அவதூறுகள், அசிங்கம், அவமானங்கள் இதெல்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு நல்ல சிறப்புகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் புகழ், திடீர் ஒரு வாழ்வில் உயர்வு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நிலையாக இருக்கும். வந்துட்டு போயிடுமாம்மா அப்படின்லாம் ஐய வேண்டாம், நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள், வெளியூரில் ஒரு சொத்து வாங்குறது, வெளியூரில் உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையான பாக்கியங்களை
உங்களுக்கு அம்சமாக அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம். அது அரசு துறையாகட்டும், தனியார் துறையாகட்டும், தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேங்கிய நிலை உங்கள் கிட்ட எதெல்லாம் பிரேக்காக இருந்ததோ, ஒரு தேக்கமாக இருந்தோ அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 5 என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானமும், 5 என்ற அதிர்ஷ்டமும், 5 என்ற உங்களுடைய திட்டமிடல் இப்போல்லாம் வேகமாக இன்னும் வந்து உங்கள் திட்டமிடலை செயல்படுத்தி தைரியம், வீரியம், தன்னம்பிக்கைலாம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். முதலீடுகள் ஒரு சிலர்லாம் வந்து சொத்து வாங்கி முதலீடாக சேர்த்து வைத்துக் கொள்வீங்க. தங்கத்தில் முதலீடு செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இந்த காலகட்டம் வந்து எப்பயோ வாங்கி போட ஷேர்லாம் அது விலை உயர்ந்து அதற்கான ஒரு நல்ல மதிப்புகள்லாம் கிடைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகத்திலே நான் சொன்ன மாதிரி தான் நல்ல தசாபுத்திகள் செஞ்சால் இந்த பலன்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருவும் வக்ரமாக இருந்து நல்ல தசாபுத்தியும் சேர்ந்து உங்கள் பேரண்ட் பொசிஷனும் இருந்தால் 100க்கு 200% இந்த பலன்கள்லாம் அக்யூரேட்டாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு மன மகிழ்வை தரும் ஒரு ரொட்டீன் லைஃப்பை வந்து நிறைவாக எடுத்துருவீங்க. இல்லைம்மா எங்களுக்கு சிறப்பு இல்லைன்றவங்களுக்கு கூட 1-2 பலன்களாவது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா சுபகிரக வீட்டத்திலிருந்து சுபகிரகங்கள் வக்ரம் ஆகும்பொழுது பாதிப்புகள் பெரிதாக கிடையாது. கடுமையாக உழைத்து உங்களுடைய அந்த உழைப்புக்கான பலனை எந்த வகையிலேயாவது குரு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்துருவார். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். அந்த வாசகம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது நம்மளை வந்து இந்த ஒரு சூழல்லாம் சரியில்லாத போது நம்மளை ஒரு மூலையிலெல்லாம் முடக்கி வச்சிடும். அதுலேருந்து வெளியில் வரவுக்கு தான் நம்ம அந்த சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் வைத்துக்கொள்வது. நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த காலகட்டம்லாம் கண்டிப்பாக செல்லுங்கள். உங்களுக்கு நடக்கிற பலன்கள் நல்லா சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா, நடக்கணும்னா இந்த காலகட்டம் நடக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில், அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இதெல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும். குழந்தைகள் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டம் மாறக்கூடிய தன்மை. அப்படி இல்லையா அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க மூலியமாக அந்த காரியத்தை நடத்தும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அது சிறப்பான பலன்களை தரும். மற்ற கிரகங்களும் உங்களுக்கு வந்து கைகோர்த்து கொண்டு பலனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறதுனால ஒரு நிலையான வருமானத்தையும், ஒரு நிலைத்த செல்வ செழிப்பையும், ஒரு நிறைவான மனநிறைவையும் பெறக்கூடியது மகரம். கூடிய விரைவில் சிரத்தை தொடப்போகிறது, தொட்டு கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது வசந்த காலம். அனைத்துமே நல்ல பலன்கள். ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடோ ஒரு நிம்மதியான சூழலோ படுத்தா தூக்கம் வரக்கூடிய சூழலோ இருக்காது. நம்ம நினைக்கலாம் இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப வசதியாக இருக்காங்கன்னு. ஆனால் நடுத்தர வர்க்கத்தில் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சாப்பிட்டு ஒரு நிம்மதியாக தூங்குறது கூட அவங்களுக்கு இருக்காது. அதனால் என்றைக்குமே நம்ம இருக்கிற நிலையில் நமக்கு கீழே இருக்கிறவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி கொள்ளும்போது எந்த நிலையிலையுமே நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு தள்ளாட்டம் இல்லாமல் ஒரு துள்ளாட்டமாக கடந்து வந்துடலாம். மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் சிவ வழிபாடு செய்யுங்க, பிரதோஷ வழிபாடு தாராளமாக மேற்கொள்ளுங்க. அந்த காலகட்டங்களில் வில்வம், சந்தனம், பால் இதெல்லாம் வாங்கி தரும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான செல்வ செழிப்பை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது அதிகப்படியான செல்வ செழிப்பை பெறுவீங்க. இயன்றவர்கள் வியாழந்தோறும் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு, மகான்களின் வழிபாடு வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் நம்ம நிறைய தான தர்மங்கள் பண்ணுவது, மாற்றுத்திறனாளிகளுக்கோ இல்லை வயதில் மூத்தவர்களுக்கு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் குருனாலே வயதில் மூத்தவர்கள் தான், அவங்கள வந்து மதிக்கணும். அதே போல் நம்ம வயதுக்கு முதியவர்களை, நம்ம தாய் தந்தையரை முதல்ல வந்து நம்ம வணங்கணும். ஃபஸ்ட்டு சனியுடைய வீடுன்னு வந்துட்ட போதே சனி மகரத்தில் இன்னும் வந்து ரொம்ப பலமாக செயல்படக்கூடியவர். அப்போ என்ன பண்ணணும், மற்றவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது கடவுளுடைய பரிபூர்ண அருளை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த காலகட்டம் நம்ம வந்து வியாழந்தோறும் குருவின் வழிபாடு வைத்துக்கொள்வது, 3 நல்லெண்ணெய் தீபம் இல்லை 3 நெய் தீபம் போடுவது, கொண்டக்கடலை வந்து பிரசாதமாக செய்து அனைவருக்கும் விநியோகம் பண்ணுவது. குருனாலே குழந்தைகள் தான். 5 வயதுக்குட்பட்ட இல்லை 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை வந்து செய்யும்பொழுது, அவங்களுக்கு ஆடை தானம், அஸ்திர தானம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது மிக சிறப்பான பலன்களை அடைஞ்சிருங்க. ஏன்னா குருனாலே பேரறிவாளர். அந்த பேரறிவாளன்ற ஒரு இந்த நாலேஜ் வளர்கிறதுக்காக நீங்கள் தேவையான உதவிகளை செய்யும்பொழுது, 4 பிள்ளைங்களுக்கு படிக்க சொல்லி தரும்பொழுது, அவங்க கல்விக்காக வந்து உதவி செய்யும்பொழுது, அவங்க வந்து வாழ்க்கை மேலே வருவதற்காக நீங்கள் ஒரு நல்ல வழி காட்டும்பொழுது குரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார். இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப ஆரோக்கிய குறைபாடெலாம் இருக்கிறவங்கலாம்
நம்ம விபூதி அபிஷேகம் பண்ணுவது நம்மளுடைய ஆரோக்கிய மேன்மையை கொடுக்கும். அந்த விபூதி நம்ம அந்த குங்குமம்லாம் பர்ஸில் வச்சுக்கும் பொழுது நம்மளுக்கு ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு கண் திருஷ்டிலாம் நீங்கி நமக்கு அதிகப்படியான செல்வ வளமையும் கொடுத்துரும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டம் மகரத்திற்கு இருக்கக்கூடிய 12 ராசிகளிலேயே குரு வக்ர பெயர்ச்சி பலன்களை முழுமையாக பெறக்கூடியவர்கள் தாங்கள் மட்டுமே. மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்கே சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த குரு வக்ரவ பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் பொருத்தமாக இருக்கும், நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவான ஒரு கோச்சார பலன் பார்க்குறோம் ராசி அடிப்படையில். அப்போ எந்த காலகட்டம் சனி வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் வக்ரகதி அடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அது மகர ராசிக்கு என்ன விதமான பலனை தரும்? மகர ராசிக்கு குரு என்பவர் யார்? 3, 10 குடையவராக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 குடையவர் அப்படின்னு சொல்கிறத விட இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை செய்யும், அதில் நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நட்சத்திர அடிப்படையிலையும் பார்க்குறோம். இப்போ அப்படி பார்க்கையில் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசிநாதன் சனி பகவான் அவரும் வக்ரகதி நிலையில் தான் இப்போ இருக்கிறாரு, நல்ல நிலையில் இல்லை. அடுத்து உங்களோட ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்துல இருக்க குரு வக்ரகதி நிலையில் இருக்கிறார். இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். இப்போ நீண்ட நாளாக 7 சனி பாதிப்பில் இருந்து மகர ராசி அன்பர்கள் இப்போ தான் கொஞ்சம் ரிலீவ் ஆகி வந்தீங்க. அதுவும் குருவோட பார்வையால் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் இருந்தது. மீண்டும் குரு வக்ரவ பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் செயல்படுது. இதே காலகட்டத்தில் ராசிநாதனும் வக்ரவமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புக்குரிய விஷயமாக எடுத்துக்க முடியாது. ஆனால் குருவால் ஒன்றும் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. உங்களுக்கு குருவால் நன்மை மட்டும்தான் இருக்குது. அப்போ குரு பெயர்ச்சி பலன்கிறது மகர ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையில் தான் இருக்குது. அவரோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்கள் ராசியே பார்க்குறதுனால கொஞ்சம் மாற்றம் உண்டு. என்ன பொது ஜனத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு, கௌரவம், அந்தஸ்து, பதவி உயர்வு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் குருஸ்தானத்தில் அமரக்கூடிய ஒரு காலகட்டமாகலாம் ஏற்படுது. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இப்போ 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன நடக்கும்? பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் சார்ந்த விஷயம், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயம், வேலைக்காக தொழிலுக்காக போனாலும் போகலாம். 11ஆம் இடம் ஆசைகள். நீண்ட நாளாக சேமிக்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு பல்வேறு திட்டம். அது மட்டும் இல்லாமல் எண்ணம் நடக்க மாட்டேங்குது, நினைக்கிறதே நடக்க மாட்டேங்குது, முயற்சியும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் அந்த முயற்சிக்கேற்ற பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அப்போ மகர ராசியை பொறுத்த வகையில் இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களால் முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சனி பகவானும் வக்ரகதி நிலையில் இருக்கிறார். உங்களை சுற்றி உங்களுக்கு நல்லதே நடந்தாலும் உங்களால் பயன்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்கண அடிப்படையில் என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தக்கூடிய கோச்சார சூழ்நிலையை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு, முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு தசாபுத்திக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும், முழுசாக தெரிஞ்சுக்கணும், என்ன தான் விதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், என்ன செய்யலாம் அந்த காலகட்டத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம். அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு நட்சத்திர பலன் பார்க்குறோம். எப்போதுமே பொதுஜன தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சுபகாரியத்தில் நிறைய ஈடுபாடு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து தைரிய குணம் இருக்கும். ஆமாம், மற்றவங்கள பார்த்து அந்தளவுக்கு நம்மளும் முன்னேறணும் அப்படின்னு முன்னேற்றத்தை காமிக்கக்கூடியவர் இவர். இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வெளிநாடு வெளியூர் போகணும்னு திட்டமிட்டவங்க போகலாம். அதே போல் வேலை தொழில் சம்மந்தப்பட்டு போகிறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். பயணங்கள் நல்லா வெற்றி பெறும். பயணம் சார்ந்து இடம் விட்டு இடம் போகிறது, இடம் பெயர்றது, ஆமாம், பயணம் சார்ந்த தொழில்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள், நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கூட்டு தொழில், ஒரு ஒற்றுமை பலப்பட்டு அந்த தொழில் ரீதியாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து தாய் வழி உறவுகள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்புறம் நிறைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது, பயன்படுத்திக்கங்க. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சுயமரியாதை உடையவர், வீர பராக்கிரமங்களை பற்றி வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. கோபம் வரும் சின்னதாக. அதே மட்டும் இல்லாமல் மதிநுட்பம், அறிவு சார்ந்த விஷயத்தெல்லாம் புத்தி தெளிவாக யோசிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவிட்ட நட்சத்திரத்துக்குனே உண்டான சிறப்பு. அவிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உறுதியான ஒரு வேலை, கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை, வேலை, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தொழிலாளர் கிடைக்கிறது, தொழிலாளிகள் கிடைக்கிறது. ஆமாம், அதே போல் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு குறைகிறது, இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆமாம், நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான். ஒன்றும் பெரிய பின்னடைவெல்லாம் ஒன்றும் இல்லை, முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை தொழில் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணலாம். வேலை தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமைகளில் செய்யணும். அதே நேரத்தில் குரு பகவான், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத வியாழக்கிழமைகளில் தொண்டு தொட்டு தொடர்ச்சியாக செய்யணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயங்களை நிறைய வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகத்தான் அமைஞ்சிருக்குது. கூடுமானவரையும் பயன்படுத்திக்கங்க. இந்த சனி வக்ரவ காலம்னு சொல்லக்கூடிய
நவம்பர் 15க்கு மேலேயே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த நவம்பர் 15க்கு பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி நவம்பர் 28க்கு அப்புறம் இன்னமும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரமாகிறாரு. இந்த குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா கூடுதல் பலன், சிறப்பான பலன்கள் மட்டும் இல்லை, கூடுதலாக இன்னும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதாவது 100க்கு 200% கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க வந்து உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல கேது இருக்குது. அது போக 7.5 சனியில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இந்த 7.5 சனியும் ராகுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டங்கள், ரொம்ப மன இறுக்கம், எதை தொட்டாலும் ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்கும். பட் ஆனால் வந்து இந்த குரு வக்ரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த குரு வக்ரம் ஆகிறது வந்து என்னென்னா, இந்த ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் வக்ர கிரகம் இருக்கு இல்லையா, அதனால ஓரளவு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இந்த 4-5 மாதம் வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிறது. அதே மாதிரி இந்த பிரச்சனை இருந்த சுவடே தெரியாமல் மறையிறது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே மீன ராசிக்காரங்க வந்து நிறைய அவங்களோட ஃபேமிலிக்கு, அவங்களுடைய சார்ந்தவங்கள், அவங்கள நம்பினவங்க, உங்களைய நம்புகிறாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் உங்களுடைய ஃபேமிலிக்காகவும் நிறைய உழைப்பீங்க. நிறைய கஷ்டங்கள், கடுமையான விஷயங்கள்லாம் தாண்டி அவங்களுக்காக தான் பாடுபடுவீங்க. பட் ஆனால் உண்மையான யதார்த்தம் என்னென்னா, அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுடைய ராசிக்கு வந்து ஃபிஷ் அப்படிங்கிறதானே வந்து சிம்பிளாக இருக்குது. அதனாலேயே என்னமோ அதிகமாக செல்ஃபிஷ் அப்படின்னு பேருக்கக்கூடிய ராசி வந்து மீன ராசியாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் உண்மையாக பார்த்தா அது செல்ஃபிஷ் கிடையாது. ஆனால் செல்ஃபிஷ் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் அதிகமாக வெளியில் எதையும் சொல்ல மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸ்போசர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு சொல்லி புரிய வைக்கும்போது மட்டும்தான் அதை புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. 3ஆம் இடத்துல குரு உங்களுக்கு வக்ரமாகி அவர் என்னென்னா களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு வக்ரமான காலகட்டங்களில் வந்து எக்கனாமிக்களுடைய growth ரொம்ப சூப்பராக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல லாபம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்குங்க. இந்த ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக growth தான், மன இருக்கும். ஆனால் அதை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட் வரும். அது மூலிமா உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கெரியர் வந்து பெரிய லெவலில் மாறுறதுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். கரெக்டாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதாவது அடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினச்ச டார்கெட்டை கண்டிப்பாக வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். களத்திர ஸ்தானத்தில் வந்து குரு பார்க்குறனால உங்களுக்கு நீங்கள் வந்து எக்கனாமிக்கலாக ட்ரை பண்ணி உங்களுடைய கெரியரில் வந்து நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு போயிட்டுருக்கும்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னரு அதை புரிஞ்சுக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் புரிய வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தடையே வந்து உங்களுடைய பார்ட்னர் தான். ஸோ அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி. ஏன்னா 7ஆம் இடம் வந்து பாதகமாக இருக்குது. உங்களுடைய மைண்ட் செட்டப் வந்து வேறையாக இருக்கும், அவங்களோட மைண்ட் செட்டப் வேறையாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா அது வந்து உங்களுடைய பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய தாட்டு உங்களோட தாட்டு வேறு மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கேது இருக்குது. அந்த கேது வந்து ஒரு விஷயத்தை என்னென்னா எக்கனாமிக்கலாக க்ரோத் பண்ணாலும் ஆனால் அந்த இல்லற வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான முயற்சியை தான் அது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஆல்ரெடி வந்து உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தர் அனுசரித்து போகணும். வக்ர காலகட்டங்களில் பணம் நிறையா சம்பாரிச்சிடலாம், சண்டை அப்புறம் போடலான்னு சொல்லி புரிய வைங்க. இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் முழு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள், இது வரைக்கும் கடன் இருந்துச்சு அப்படின்னா
அப்படின்னா அந்த கடனெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும். உங்களுடைய பிஸ்னஸை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது சூப்பரான டைமு. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் பிஸ்னஸ் ரீதியாக வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பொற்காலம் சொல்லலாம். இந்த 3 மாத காலகட்டங்களில் நீங்கள் நினச்ச விஷயங்களை ரீச் பண்ண முடியும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், உத்தியோக ரீதியாகவும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். அதெல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி, அதாவது தந்தை வழி சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் தன்னால் தேடி வரும். இது வரைக்கும் அதுக்காக நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தானாகவே தேடி வரும். பெற்றோர் வழி சொத்துக்களில் நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாதிரி பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கு மருத்துவ செலவு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி ட்ரீட்மெண்ட் இது பண்ணிடுங்க. மூத்த சகோதர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வெரிசல், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் போகிறதுக்கு உங்களுடைய சகோதர வழி அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்காக நீங்கள் வந்து உதவி பண்ணியிருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க, அவங்களுக்காக தான் நிறைய எஃபர்ட் எடுத்து செஞ்சுருப்பீங்க. பட் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இந்த டைமில் உண்டு. உறவுகளுடைய சப்போர்ட் வந்து பெருசாக உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்காது. அதனால் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் அமைதியாக போகிறதா நல்லது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஆஃப்டர் 3-4 மந்த்ஸ் கழித்து அதை அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக போகணும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகள்கிட்ட போய் ஆர்கியூ அதிகமாக பண்ணுவீங்க. அது வந்து உங்களுடைய எனர்ஜி மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் டைம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களாவே வந்துடுவாங்க. இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறனால நீண்ட தூர பிரயாணம், புனிதமான ஸ்தலங்களுக்கு போயிட்டு புனித நீராடுதல், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, குருநாதருடைய ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கல்வியில் வந்து உங்களுக்கு படிப்பில் வந்து ஞாபக சக்தி குறையும், ஆர்வம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் அதை வந்து அதுக்குண்டான இப்போ அது படித்தா மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் போட்டால் மட்டும்தான், நல்ல எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மார்க்கு நினச்ச ரிசல்ட்டெல்லாம் வரும். இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகி போயிடும். ஆனால் உயர்கல்வியில் ஆல்ரெடி ஏதாவது வந்து பெண்டிங் இருக்குது, அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தன்னால் நடந்துடும். அது எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்துக்குங்க. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நீங்கள் பண்ணக்கூடிய காதல் விஷயங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால் மன உளைச்சல் ஆளாகுவீங்க. இது எல்லாமே இந்த 3-4 மாதத்தில் நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப்பை மட்டும் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி நல்லா இருக்கு, அதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தால் திகட்டும்ல, அது மாதிரி எப்போவுமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்காது. பிரச்சனையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். தேங்கி கிடக்கக்கூடிய நீரில் வந்து புழு வைக்கும், அது நல்லா இருக்காது, கெட்டு போகும். ஓடுற நதி தான் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை. ஜலராசி இல்லையா, அதனால் அதை சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா பிரச்சனைகள், அப்புறம் கொஞ்ச நாள் கசப்பு, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த 3-4 மாத காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி வரும். அதுக்காக தான் இவ்வளோ சிரத்தை எடுத்து அதை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. திருமணம் வந்து ஏதாவது தாமதத்தினால ஏதாவது தள்ளி போகிறது இது மாதிரி இருந்துச்சுன்னா, திடீர் திருமணம் அப்படிங்கிறது வந்து மீனராசிக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் நடந்தே ஆகும். திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது விலகி அதுக்கப்புறம் திடீர்னு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதான் இவ்வளோ நாளாக வந்து ஏதாவது ஒரு பெண்டிங், நீங்கள் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஆப்போசிட் இதில் இருந்து வந்து உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்காது. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு ஈஸியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் இவ்வளோ நாளாக இல்லைன்னா கூட இப்போ ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா புத்திர பாக்கியம் வரதுக்கு உண்டான அமைப்புகள்
வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு. பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவார்டு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு, எங்கெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும். நிறைய இன்கம் பார்க்க முடியும். அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களோட சப்போர்ட்டு அளவில்லாமல் கிடைக்கும். பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு வந்து என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நல்லது தான். ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் மோசமாக சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய கலங்கப்பட்ட பேர் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு விஷயங்களை பேசி வீடியோ வெளியிடுறது மூலிமா அது மூலிமா உங்களை மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா குரு வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குது, 9ஆம் இடத்தையும் பார்க்குது, 11ஆம் இடத்தையும் பார்க்குது. அதாவது ராகு இருக்குது, சனியும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சட்ட ரீதியாகவே எதிர்கொள்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக மீன ராசிக்கு இந்த குரு வக்ர காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. ஹெல்த் விஷயமாகவும் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.